ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பனிவரகு அரிசியில் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வரகரிசி, பனிவரகு அரிசின்னு 2 இருக்குது. நான் அதில் பனிவரகு அரிசி எடுத்துருக்கிறேன். 1 டம்ளர் பனிவரகு அரிசிக்கு 1 டம்ளர் இட்லி அரிசி, 1/4 டம்ளர் வெள்ளை உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயத்தை 4யும் ஒன்றா போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஊறின அரிசியை நான் கிரைண்டரில் போட்டு தோசை பதத்துக்கு அரைச்சிக்கிறேன். நீங்கள் மிக்சியில் வேணாலும் அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா புளிக்க வச்சுக்கலாம். நான் நைட்டு தோசை சுடுறதுக்காக காலையிலேயே மாவாட்டி வச்சுட்டேன். மாவு நல்லா புளிச்சு வந்ததையும் தோசை சுட்டோம்னா நல்லா கிறிஸ்பியான தோசை ரெடி. நம்ம இந்த அரிசியில் சாப்பாடு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃபன் ஐட்டமாக செஞ்சு கொடுத்தா நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி கடையில் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி தக்காளி கடையில் செஞ்சுருக்கிறேன். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான தோசை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வித்யாமதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.